வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் இளநீரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம கோடை காலங்களில் இளநீர் அதிகமாக கிடைக்கக்கூடிய அந்த சீசனில் காலையிலையும் அல்லது நமக்கு தாகம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரங்கள்லாம் இளநீர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மருத்துவமைகள் நமக்கு கிடைக்கும். குறிப்பாக நீர் சத்து கிடைக்கிறதுல தோல் வறட்சி, முகத்தில் தோள்கள் சுருக்கம் ஏற்படுவது, குறிப்பாக உடல் வறட்சி ஏற்பட்டு கண்களில் வறட்சி ஏற்படுவது, நீர் சத்து குறைபாடு ஏற்படுவது போன்ற பிரச்சனைலாம் நமக்கு எதுவுமே இருக்காது. காரணம், இளநீரில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் குறிப்பாக நீர் சத்து எல்லாமே இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், இரும்பு சத்து, தயாமின், ரிஃபோஃப்ளோவின், நியாசின், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, கனிமச்சத்து எல்லாமே நிறைந்திருக்கு. ஸோ இளநீர் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நீர் சத்து நம்மளுடைய உடலில் அதிகரிக்கிறதுக்கு நம்ம இளநீரை எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக கோடை காலங்களில் நம்ம இளநீர் கிடைக்கக்கூடிய சீசனில் அதிக வெப்பம் தாக்குதல் ஏற்படும் பொழுது நம்ம இளநீர் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நமக்கு ஏற்படக்கூடிய உடல் வறட்சி, உடல் சோர்வு, களைப்பு இது எல்லாமே நமக்கு நீங்கி போயிடும். உடல் வறட்சியை தடுத்து நம்மளுடைய உடம்புல நீர் சத்தை அதிகப்படுத்துவதற்கு இளநீர் உதவிகரமாக இருக்கிறதால உடலுக்கு தேவையான எனர்ஜி, அதாவது அந்த ஆற்றலை கோடை காலங்களில் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஸோ எப்போதுமே சுறுசுறுப்பாக ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியை செயல்பட ஆரம்பிப்போம். அதனால் உடலில் நீர் சத்து குறைவு நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். அரிதிலும் அரிதாக மாரடைப்பு ஏற்படக்கூடிய அபாயமும் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் மயக்கம் ஏற்படக்கூடிய நிலை, தலை சுற்றலெல்லாம் இல்லாமல் உடல் வறட்சி, சோர்வு, களைப்பெல்லாம் நீங்கி எப்போதுமே புத்துணர்ச்சியாக கோடை காலங்களில் செயல்படுவதற்கு அதீத தாகங்கள் எல்லாம் நீக்கி கொண்டு உடலை எப்போதும் நீர் சத்தோடு வைத்திருப்பதற்கு இளநீர் எடுத்துக்கலாம். ரத்த அழுத்தம் கண்ட்ரோல் ஆகிறதுக்கும் நம்ம இளநீர் எடுத்துக்கொள்ளும் போது ரத்த குழாய்கள் சுருங்கி இருந்துச்சு அப்படின்னா அல்லது அடைப்புகள் ரத்த குழாய்கள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம் ஏற்படும். இதை குணப்படுத்துவதற்கு இளநீர் தான் உதவிகரமாக இருக்கும். ஒரு 100 ml இளநீரில் 250 mg பொட்டாசியம், 250 மில்லிகிராம் சோடியம் இருக்கிறதால இது இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ இதனால் ரத்த நாளங்கள் மிக இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த அபாயமும் இருக்காது. ரத்த அழுத்தம், அதாவது அந்த பிபி எல்லாம் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு இளநீர் நமக்கு உதவிகரமாக இருக்கும். மன அழுத்தம் நீங்கி போவதற்கு இளநீர் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், டென்ஷனை ரிலீவ் பண்ணிக்கலாம் இளநீர் எடுத்துக்கொள்ளும் போது. இப்போது இருக்கக்கூடிய வேலை மற்றும் குடும்ப சூழ்நிலை காரணமாக அனைவருக்குமே மன அழுத்தம் இருக்குது. அதாவது அவங்களுடைய ஒர்க்கில் ப்ரெஷர் இருக்கிறது, ஷிஃப்ட் பேசிஸில் மாற்றி வேலை பார்க்குறது, பிடிக்காத வேலை பார்க்குறது, நிறைய காரணங்களால் இப்போது அவங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படும், மன அழுத்தமும் ஏற்படும். ஸோ இளநீர் குடிக்கிறதுல நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கார்டிசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனை இந்த இளநீர் கட்டுப்படுத்தி மன அழுத்தம், கவலை, எரிச்சல், படபடக்கக்கூடிய தன்மை இது போன்ற மனம் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுமே சரி செய்யும். நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், டென்ஷனை ரிலீவ் பண்ணி மனசை இலகுவாக வைக்கிறதுக்கு இளநீர் உதவிகரமாக இருக்கும். சிறுநீரக கற்கள் நீங்கி போவதற்கு குறிப்பாக இளநீர் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க மஸ்ட்டாக இளநீர் தொடர்ந்து தினமும் காலை நேரங்களில் எடுத்துக்கொள்ளணும். நம்முடைய உணவு முறை மற்றும் நாம் அருந்தக்கூடிய எனர்ஜி ட்ரிங்க்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய கண்ட உணவுகள் எல்லாமே ஸோ நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அதிகமான சிறுநீரக கற்களை ஏற்படுத்துறது. ஸோ அந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த தேவையில்லாத உணவுகள் எல்லாத்தையுமே பொட்டாசியம் மற்றும் குளோரின் இருக்குது. இது அளவுக்கு அதிகமாக இருக்கிறதால இது சிறுநீரகங்களில் தங்கிட்டு சிறுநீரக கற்களை உருவாக்கிடும். ஸோ இப்படிப்பட்ட சிறுநீரக கற்கள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறுநீரக கற்களை கொஞ்சமாக கரைத்து வெளியேற்றுவதற்கும் இளநீர் குடிக்கிறது அவசியம். மேலும் சிறுநீரகம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுமே சரி செய்வதற்கு, அதாவது சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய தொற்றுகள் இதை நமக்கு சரி பண்ணுறது கூட இளநீர் உறுதுணையாக இருக்கும். அப்போது சீசனாக நமக்கு இளநீர் கிடைக்கக்கூடிய சமயங்களில் இளநீர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிறுநீரகம் சார்ந்த எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. கழிவு நீக்க மண்டல வேலையை சிறுநீரகம் மிகச்சிறப்பாக செய்யும். வயிறு வலி நீங்கி போவதற்கு இளநீர் எடுத்துக்கொள்ளலாம். உடல் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய காரணத்தால் சில பேருக்கு கோடை காலங்களில் வயிற்று வலி, வயிற்று எரிச்சல், வயிற்று உப்புசம், வாயு பிரச்சனையெல்லாம் ஏற்படும். ஸோ அப்படிப்பட்டவங்கெல்லாம் வாரத்திற்கு 3 நாட்கள் இளநீர் குடித்தாங்க அப்படின்னா உடல் உஷ்ணம் நீங்கி உடல் குளிர்ச்சி பெறும். உடல் உஷ்ணத்தால் வயிறு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுங்களா, ஸோ அது எல்லாத்தையுமே
நம்ம இளநீர் எடுத்துக்கொள்ளும்போது க்யூர் பண்ணிக்கலாம். மலச்சிக்கல் மற்றும் செரிமான கோளாறுகள், சீரற்ற குடல் இயக்கம் போன்ற எல்லா பிரச்சனையுமே நம்ம சரி பண்ணிக்கலாம். அதாவது நம்மளுடைய உடல் உஷ்ணம் நீங்கி போகிறதால வயிற்று வலி நீங்கிடும். எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்வதற்கு இளநீர் உறுதுணையாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதற்கு இளநீர் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இம்யூன் பவர் நமக்கு கிடைக்கும். இப்போது கோடை காலங்கள் நமக்கு நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அம்மை நோய் ஏற்படும். அது வந்து உடல் அதிகமாக சூடு இருக்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு விதமான தொற்று வியாதி, கொப்புள வியாதி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா உடல் சூடு வந்து இல்லாமல் இப்போ எப்போதுமே குளிர்ச்சியாக இருக்கணும். அந்த மாதிரி சீசனாக பருவகால தொற்று நோய்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு, ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்தி வெளியேற்றுவதற்கெல்லாம் இளநீரை வந்து எடுத்துக்கொள்ளலாம். உடலில் எந்த விதமான நோயும் தாக்காமல் இருப்பதற்கு நம்மளுடைய உடம்புல இம்யூன் பவர் இருக்க வேண்டியது அவசியம். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்க வேண்டியது அவசியம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு தேவையான தயாமின், ரிபோஃப்ளோவின், நியாசின் இதெல்லாமே இளநீரில் இருக்கிறதால நம்மளுடைய இம்யூன் பவர் வந்து நமக்கு பலப்படுத்தி வைரஸ் தொற்றுகளிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு இளநீர் உறுதுணையாக இருக்கும். ஸோ உடல்நல பிரச்சனைகளை தாண்டி நம்மளுடைய சரும பிரச்சனைகளை கியூர் பண்ணுறதுக்குமே இளநீர் நமக்கு உறுதுணையாக இருக்கும். அதாவது கோடை காலத்தில் ஆண்கள் முதல் பெண்கள் வரை அனைவருக்குமே சரும வறட்சி, சருமத்தில் எரிச்சல், அப்புறம் பருக்கள் தோன்றுவது, கண் கருவளையம் தோன்றுவது, இது போன்ற பல பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம். அதனை சரி செய்வதற்கு தொடர்ந்து இளநீர் வந்து கோடை காலத்தில் குடிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இளநீரில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இதெல்லாமே நம்மளுடைய சரும பிரச்சனையை சரி செய்வதற்கு உறுதுணையாக இருக்கும். அதனால் நம்மளுடைய சருமத்தில் எந்த விதமான பிம்பிள்ஸ், முகப்பொருட்களோ, பிளாக் சர்க்கிள்ஸ், கண் கருவளையங்களோ, பிளாக் பிம்பிள்ஸ், கரும்புள்ளிகளோ என எதுவுமே இல்லாமல் மின்னக்கூடிய மிருதுவான பளபளப்பான சருமம், அதாவது சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். எந்த விதமான சரும சுருக்கங்களோ, எந்த விதமான சருமம் சார்ந்த பிரச்சனைகளுமே இருக்காது. இளநீர் நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சருமம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். எலும்பு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இளநீர். அதாவது எலும்பு வளர்ச்சிக்கு தேவையான கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அதிக அளவில் வந்து இளநீரில் இருக்கிறதால எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தையுமே கியூர் பண்ணுறதுக்கு இளநீர் உறுதுணையாக இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த கால்சியம், மெக்னீசியம் நம்மளுடைய பற்களையுமே வந்து வலுவாக்கும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பற்கள் வந்து ஆடுவது, அதாவது ஈறுகளில் வந்து வீக்கம் ஏற்பட்டு ரத்த கசிவு ஏற்பட்டு ஈறுகள் வீக்காக இருக்கிறதால பற்கள் ஆடுவது, எலும்புகள் சார்ந்த பிரச்சனையான ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம் போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து இளநீர் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கோடை காலத்தில் மக்கள் அதிகமாக நீர் சத்து இருக்கக்கூடிய எனர்ஜி ட்ரிங்க்ஸ், அந்த பானங்களை எடுத்துக்கொள்வது வழக்கம். அதுவும் இந்த நமக்கு சர்க்கரை குளிர்பானங்கள், சர்க்கரை நிறைந்திருக்கக்கூடிய அந்த பாஸ்மாரிக் அமிலம் நிறைந்திருக்கக்கூடிய சர்க்கரை குளிர்பானங்கள், செயற்கை குளிர்பானங்கள்லாம் எடுத்துக்கொள்ளாதீங்க. அது வந்து உங்களுக்கு எப்போதுமே உடலுக்கு தீமை தான் விளைவிக்கும். ஸோ அப்படிலாம் சாப்பிடாம இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய நுங்கு, இளநீர் போன்ற உணவுகளை சாப்பிடணும். அந்த மாதிரி ஒரு வகையில் தான் இந்த இளநீர் வந்து இருக்குது. ஸோ அப்படி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ல இளநீரும் ஒன்று இருக்குது. வெப்பமண்டல நாடுகளில் அதிகமாக வளர்க்கக்கூடிய மரம் தான் தென்னை மரம். தேங்காய் வந்து காயாக இருக்கக்கூடிய நிலையை தான் நம்ம இளநீர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இளநீரை குடிச்ச முடியும்னா உடல் உஷ்ணம் தனியும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்ச ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸாக இருக்கும். ஆனால் இளநீர் வந்து குடிக்கிறது மூலமாக இதை தாண்டியும் நம்மளுடைய உடலுக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்குது. ஏன்னா அதுக்கு காரணம் பல்வேறு சத்துக்கள் இருக்குது அப்படின்றத வந்து இந்த பதிவில் நம்ம பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சிருப்போம். ஸோ இதுக்கப்புறமாவது பலவிதமான கோடைக்கால பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களும், கோடை காலத்தில் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய நபர்களும் தொடர்ந்து கோடை காலங்களில், அதாவது இளநீர் கிடைக்கக்கூடிய சீசனில் இளநீர் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். உடல் வறட்சி எப்போதுமே உங்களுக்கு ஏற்படாது. உடல் சுறுசுறுப்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். கண் பார்வையும் உங்களுக்கு வந்து கூர்மையாக இருக்கும். நீங்கள் நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.